JJK சாப்டர் 267 நம்ம சேனல்ல மேக் பண்ணுவோம். அதுக்கும் ஸ்வேஷா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிடைச்சா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. JJK ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த கேரக்டர் திரும்பவும் வந்தாச்சு. இந்த கேரக்டரோட ரிட்டர்ன் யூஜி கிங் ஆஃப் கர்ஸை தோக்கடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா, இல்ல இந்த கேரக்டரோட ரிட்டர்னை ஸ்டோரியோட கடைசியில கொண்டு வந்ததால வேஸ்டா போயிடுமான்னு எல்லா கேள்விக்கும் பதில் JJK சாப்டர் 267ல இருக்கு. சாப்டர் 267ல என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோல தெளிவா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் அனிவர்ஸ் தமிழ். JJK ஆத்தர் 5 சாப்டர்ஸ்ல ஸ்டோரி எண்டிங்க்கு வரப்போதுன்னு அனௌன்ஸ் பண்ணி சாப்டர் 267 ரிலீஸ் ஆகியாச்சு. இன்னும் 4 சாப்டர் தான் மிச்சம் இருக்க. கடைசி 2 சாப்டர்ஸ்ல யூஜி vs சுகுனாவோட ஃபைனல் பேட்டில் வெறித்தனமா இருக்க போகுது. சாப்டர் 267 பயங்கரமா இருந்துச்சு. இந்த சாப்டர்ல யூட்டா சுகுனாவோட டெக்னிக்கை காப்பி பண்ணதை பத்தியும் யூட்டா காப்பி டெக்னிக்கோட கண்டிஷன்ஸை பத்தி மட்டும் இல்லாம இப்ப பயங்கரமா நடந்துட்டு இருக்க ஃபைனல் பேட்டிலையும் கவர் பண்ணியிருக்காங்க. முக்கியமா சுகுனாவோட லாஸ்ட் ஃபிங்கருக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட்ஸையும் இந்த சாப்டர்ல ரிவீல் பண்ணிட்டாங்க. ப்ரீவியஸ் சாப்டரோட எண்டிங்ல கடைசி ஃபிங்கரை ஏதோ ஸ்ட்ரைன் மாதிரி இருக்க இடத்துல தொங்க விட்டு இருந்ததை பார்த்திருப்பீங்க. ஆனா ஆத்தர் என்ன சொல்ல வராருன்னு புரியாமையே முடிஞ்சது. அந்த ஃபிங்கர் யூஜி தான் இருக்கலாம்னு நிறைய ஃபேன்ஸ் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது யூஜிது இல்ல, கிங் ஆஃப் கர்ஸான சுகுனாவோடது தான். சுகுனாவோட லாஸ்ட் ஃபிங்கர் தான் இதுன்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே யூட்டா சாப்பிட்டது, அதாவது ரீகா சாப்பிட்டது சுகுனாவோட விரல் இல்ல யூஜியோட விரல் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதனாலதான் யூஜி அவனோட கையில ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணல. அப்படி யூஜி ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருந்தா யூட்டா காப்பி பண்ண ஸ்ட்ரைன் டெக்னிக் எரேஸ் ஆகி இருக்கும். அப்படிதான் இனுமாக்கி அண்ட் குருசுவோட கையை மாடர்ன் மெடிசனாலையும் ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்காலையும் ரீஜெனரேட் பண்ண முடியாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்க பாடி பார்ட்ஸை யூட்டா யூஸ் பண்ணியிருப்பான். இந்த விஷயம் நிறைய பேருக்கு புரியாமே இருக்கு. ஆனா இது ரொம்ப சிம்பிள், தெளிவா சொல்றேன். சுகுனாவோட கடைசி ஃபிங்கர் சாசரஸ் கிட்ட இருக்க யூட்டா அந்த ஃபிங்கரை ரீகாவை சாப்பிட வச்சு சுகுனாவோட ஸ்ட்ரைன் டெக்னிக்கையும் அது மட்டும் இல்லாம நிறைய பவர்ஃபுல் டெக்னிக்ஸை கெயின் பண்ணலாம்னு சஜஸ்ட் பண்றான். ஆனா கோஜோ வேற ஐடியா வச்சிருக்கான், அதுதான் டைரக்ட் லிங்க். சுகுனாவோட டைரக்ட் லிங்கை வச்சிருக்கிறது ஃபியூச்சர்ல ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி யூட்டா ஸ்ட்ரைன் டெக்னிக்கை காப்பி பண்ண சுகுனாவோட ஃபிங்கர் இல்லாம அதுக்கு பதிலா யூஜியோட ஃபிங்கரை கன்சியூம் பண்ண சொல்லி ஐடியா தரான் கோஜோ. ஏன்னா யூஜி சுகுனாவோட டெக்னிக்லாம் கண்டெயின் ஆகி இருக்க ஒரு கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மாதிரின்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாம ஸ்ட்ரைன் டெக்னிக் கூட யூஜியோட உடம்புலயே நேச்சுரலா இருக்க கடைசியா யூஜி விரல தான் ரீகா சாப்பிட்டு யூட்டா சுகுனாவோட ஸ்ட்ரைன் டெக்னிக்கை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. அதே சமயத்துல சுகுனாவோட விரலை பாதுகாப்பா வச்சு சுகுனா மெயின் பாடியோட இருக்க டைரக்ட் லிங்கை மெயின்டைன் பண்றாங்க. ஃபைனலா இந்த ஃபிங்கரோட மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணதும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளே ஸ்டோரியில என்டர் ஆகுது. யூஜியோட விரலை யூட்டா கிட்ட தான் கொடுத்துருக்கான்னு கண்டுபிடிச்ச உடனே சுகுனா க்ளோஸ் ரேஞ்சில சண்டை போடுறான். ஆனா யூஜியும் சுகுனாவும் சரிசமமா சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு நிமிஷமும் யூஜி கிங் ஆஃப் கர்ஸை டாமினேட் பண்ண முடியும்னு ஃபீல் பண்றான். ஆனா இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. யூஜி அவனோட டொமைன் உள்ள இருக்கிறதால பவர் பூஸ்ட் கிடைக்கும். இத சீரீஸோட ஆரம்பத்திலேயே கோஜோ சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம யூஜி சுகுனாவை கொன்னுடுவன்னு மிரட்டினதை மறந்துடாதீங்க. ஏன்னா யூஜி கிங் ஆஃப் கர்ஸை அவனால தோக்கடிக்க முடியும் நம்புறதாலதான் அந்த த்ரெட்டை சொல்லியிருப்பான். யூஜி சரமாரியா சுகுனாவை குத்த சுகுனாவும் அடிக்கிறான். 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆனா மெகுமி சுகுனாக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்றதை பார்த்ததுக்கு அப்புறம் யூஜி கண்டிப்பா ஜெயிக்க முடியும்னு உறுதியா இருக்கா. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே சுகுனாவோட கடைசி ஃபிங்கரை காட்டுறாங்க. அங்க காகு காஞ்சியும் ஊட்டாயுமேவும் சுகுனாவோட அழிக்க முடியாத விரலை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சுகுனாவோட ஃபிங்கரை அழிக்கவே முடியாதுன்றது உண்மைதான். ஆனா அதுக்காக அந்த ஃபிங்கரை வச்சு மெயின் பாடிக்கு டேமேஜ் பண்ண முடியாதுன்னு இல்லை. முக்கியமா பைண்டிங் ஓவை வச்சு மெயின் பாடிக்கு டேமேஜ் ஏற்படுத்த முடியும். இதுக்காக தான் கோஜோ இந்த ஃபிங்கரை சேஃபா வச்சிருந்திருப்பான். கடைசி ஃபிங்கரை காட்டுற இந்த நேரத்துலதான் நான் சொன்ன கேரக்டரோட ரிட்டர்னை காட்டுறாங்க. இவ கண் முழிச்சு கொஞ்ச நேரம் தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ள பேட்டில் ஃபீல்ட்ல ஜாயின் பண்ணிட்டான்னு இவங்க 2 பேரும் சொல்ல ஒன் ஆஃப் தி ஃபேவரட் கேரக்டரான நொபாராவோட என்ட்ரியை ஃபைனலா காட்டிட்டாங்க. சாப்டர் 267ல நொபாரா ரிட்டர்ன் ஆனது எல்லா ஃபேன்ஸுக்கும் ஷாக்கிங்கான நியூஸா தான் இருந்திருக்கும். ஏன்னா 5 சாப்டர்ஸ்ல ஸ்டோரியே எண்டிங்க்கு வரப்போகுதுன்ற நிலைமையில யாருமே நொபாராவோட ரிட்டர்னை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா எப்படியோ நல்ல வேலை நொபாரா சாகலன்னு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நொபாரா சண்டையில ஜாயின் பண்ணி அதோட ஸ்டார்டால் டெக்னிக்கை சுகுனாவோட ஃபிங்கர்ல வச்சு ரெசனன்ஸை யூஸ் பண்ணி மரண அடி அடிக்க இங்க யூஜி கூட சண்டை போடுற சுகுனா அப்போதான் அவனோட டொமைனை ஓபன் பண்ணலான்னு இருப்பான். சடனா கிங் ஆஃப் கர்ஸால டொமைனை யூஸ் பண்ண முடியல. ஏன்னா நொபாரா ஸ்டார்டால்ல அடிச்ச ஆணி இங்க சுகுனாவை தொலைச்சிக்கிட்டு வந்துடும். இப்ப சுகுனாவால டொமைனை யூஸ் பண்ண முடியாதுன்னு ஆனதுக்கு அப்புறம் யூஜியோட ஷுவரிட் அட்டாக்ஸ் கூடிய சீக்கிரமே கிங் ஆஃப் கர்ஸை பொழக்க போகுது. இந்த நேரத்துல யூஜி நொபாராவோட டெக்னிக்கை பார்த்ததும் ரியலைஸ் பண்ணிட்டு இன்னும் கான்பிடென்ட்டா சுகுனா மேல டிஸ்மேண்டில் டெக்னிக்கை யூஸ் பண்றான். ஆனா சுகுனா டிஸ்மேண்டில் டெக்னிக்ல அடி வாங்கியும் யூஜியை பார்த்து நீ தான் சாக போறேன்னு சொல்லி வெறித்தனமா அடிக்கிறான். ஆனா யூஜி கொஞ்சம் கூட அசராம சுகுனாவை பார்த்து உன்னோட கர்ஸ் முடிவுக்கு வந்தாகணும்னு சொல்லி கடைசியா பயங்கர பவர்ஃபுல்லான பிளாக் ஃபிளாஷை சுகுனா மேல யூஸ் பண்றான்.
இந்த பிளாக் ஃபிளாஷ் பயங்கரமான டேமேஜை கிரியேட் பண்ணிருக்கும். இதுல சம்மடி வாங்கின சுகுனா முன்னாடி இருந்ததை விட இன்னும் வீக் ஆகி இருப்பான். ஏன்னா யூஜி ரிப்பீட்டடா சோல் பஞ்சையும் பிளாக் ஃபிளாஷையும் சண்டையோட ஸ்டார்டிங்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு தடவையும் சுகுனாவோட சோலும் சரி அவனோட கர்ஸ் எனர்ஜி அவுட்புட்டும் சரி வீக் ஆகிட்டே இருக்கும். இப்ப ஸ்டோரியோட கடைசியில நொபாராவை கொண்டு வந்து வேஸ்டா போயிடுமோன்னு யோசிச்சா நொபாரா அதோட டெக்னிக்கை வச்சு சுகுனாவை இன்னும் வீக் ஆக்கிடுச்சு. இப்ப சுகுனா ஷிபுயால இருந்ததை விட வீக்கா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதை வச்சு பார்த்தா யூஜி கிட்ட இப்ப எல்லாமே இருக்கு சுகுனாவை தோக்கடிக்கிறதுக்கு. மெகுமியும் அப்கமிங் சாப்டர்ஸ்ல உள்ள இருந்து சண்டை போடுவான்னு நினைக்கிறேன். ஆத்தர் சுகுனாக்கு அகைன்ஸ்டா இந்த 3 பேர் தான் ஃபைனலா சண்டை போடணும்னு ஆரம்பத்துல இருந்தே யோசிச்சு இருக்கணும். ஏன்னா இந்த ஃபைனல் ஃபைட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்தாச்சுன்னு ப்ரூவ் பண்ணுது. சாப்டர் 268ல சுகுனா வர்சஸ் யூஜி ஃபைட் முடிஞ்சிடுமா, என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அனிமி பார்க்காத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அனிமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா அனிவர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் பிரசாந்த் ஃப்ரம் அனிவர்ஸ் தமிழ்.